காரியங்கள் தொடர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். பாஸ்டர், வெல்கம் பாஸ்டர். இது உங்களுடைய நேரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக நாம் வேதத்தை அதிகாலை பொழுதிலே கற்று வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கூட தேவன் நம்மை நேசிக்கிறார். அதுபோல நாமும் தேவனை நேசிக்க வேண்டும். அவரை நேசிப்போம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு அவளோடு கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்களை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய ஊடகம், கடவுளுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் கற்று வருகிறோம். அநேக காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். அநேக காரியங்களை நாம் கற்று வருகிறோம். ஆனால் கற்ற காரியங்களில் எந்த அளவுக்கு நாம் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பது மிக முக்கியமானது. கற்றுக்கொண்டே இருப்பதல்ல, அதை வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அதைத்தான் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விஷயம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. பாருங்கள், இதை கேட்டால் மட்டும் போதாது, கை கொள்ள வேண்டும். ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது. இயேசுவின் வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறது. கடந்த நாட்களிலே, போன மாதம் இயேசுவின் 1ஆம் வருகையை கிறிஸ்துமஸ் என்று நாம் எல்லாரும் நினைவு கூர்ந்தோம். அதைத் தொடர்ந்து புது வருடம் முடிந்து விட்டது. இந்த வருடத்தின் பாதி மாதங்கள் கடந்து போகிறது. போன வருஷம் மிக வேகமாய் ஓடினது போல இந்த வருஷமும் மிகவும் வேகமாய் ஓடப் போகிறது. காலம் கடந்தோடி கொண்டிருக்கிறது. யோபுவின் புத்தகத்திலே பார்க்கிறது போல அஞ்சல்காரனுடைய ஓட்டமாய் நம்முடைய ஜீவ நாட்கள், ஆயுள் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த 2 விஷயத்தை நான் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துவது உண்டு. ஒரு நாள் புதிதாய் பிறக்கிறது என்றால் காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது அர்த்தம். என்ன காலம் நெருங்குகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், நாம் மரிக்கின்ற நாள் நெருங்குகிறது. அடுத்தது இயேசுவின் வருகையும் நெருங்குகின்றது. இந்த 2 சம்பவமும் நாம் விரும்பியோ விரும்பாமலோ சம்பவிக்கும். நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது நடைபெறும். இந்த 2 காரியத்தையும் நாம் ஆயத்தமாக வேண்டும். இயேசு வந்ததின் பிறகு ஆயத்தமாக முடியாது, அல்லது மரணம் நேர்ந்ததின் பின்பும் ஆயத்தமாக முடியாது. இந்த 2 விஷயத்தையும் நாம் இப்பொழுதே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் மறந்து விடுகிறோம். ஏன்னா உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உலக பாரம், மயக்கம் அல்லது மயக்கம் என்று சொல்லுகின்ற பொழுது உலகத்திலே கவலைகள் அல்லது துன்பங்கள், துயரங்கள் இவைகள் வருகின்ற பொழுது இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமே தவிர மற்றபடி இந்த 2 காரியத்தையும் மறந்து விடுகிறோம். ஆக இந்த போராட்டம், இந்த துன்பம், துயரம், வறுமை மற்றும் பொருளாதாரம் இவைகளிலேயே
நமக்கு நேரத்தையும் காலத்தையும் சிந்தையையும் அதிகமாய் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு மேலான காரியம் இருக்கிறதே என்பதை நாம் யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அல்லது அவைகளை செயல்படுத்துவதற்கும் தவறிவிடுகிறோம். எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இப்ப நீங்கள் வேறு வேறு இடங்களிலே கேட்டதை விட நானே உங்களுக்கு நிறைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு 3 முறை நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஆண்டவருடைய வார்த்தையை என்னூடாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். எனவே அதிகமாய் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கேட்பது ஒரு நன்மை என்றாலும் கூட அதைவிட மிகவும் நல்லது கேட்ட வார்த்தைகளை நாம் பிராக்டிக்கலா, அதாவது செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் தேவன் நம்மில் விருப்பப்படுவார். எவ்வளவு கேட்டோம் என்பது அல்ல. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம் என்றால், நாம் நிறைய வேதத்தை வாசிக்கிறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக வருடங்களுக்கு மேலாய் நாம் ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு போகிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், மற்றும் திருவிருந்தெடுக்கிறோம், காணிக்கை தசமங்களை கொடுக்கிறோம். ஓகே, இதுல நாம் திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இதல்ல திருப்தி. இவைகள் எல்லாம் செய்தாலும் தேவன் நம்மில் பிரியப்படுகிறாரா, அங்கீகரிக்கிறாரா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாரை தேவன் நேசிக்கிறார், யாரில் பிரியமாய் இருக்கிறார், யோசித்து பாருங்கள். நம் எடுத்துக்காட்டுக்காக தானியேலை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தானியேலை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றால், தானியேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? தானியேலை குறித்து வேதம் சொல்லுகின்ற பொழுது, தானியேல் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அகதிகளாக பாபிலோன் தேசத்துக்கு வந்த ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆனால் இஸ்ரவேலின் தேவனுடைய வார்த்தைகள் அவர் கேட்டுதான், அது தெரியும். அவர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாய் வாழணும், அவருக்கு உண்மையா வாழணும், அவருக்கு விரோதமான காரியம் எதையும் செய்யக்கூடாது என்பதில் ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் நிலைத்திருந்தார். ஆனா இன்றைக்கு நாம நிறைய பேர் தீர்மானம் எடுக்கிறோம், ஆனா தீர்மானத்தில் நிலைத்திருப்பது இல்லை. பிரியமானவர்களே, எத்தனை வசனங்களை கேட்டு, எவ்வளவு பிரசங்கங்களை கேட்டு நாம் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. தீர்மானம் எடுத்ததில மரண பரியந்தமும் அந்த தீர்மானத்தை மாற்றக்கூடாது என்று அவர்கள் ஆணித்தரமாக தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள். அதில் நீங்கள் பார்த்தால், தானியேல் அவருடைய நண்பர்களும் கூட, சாத்ராக், மேசக், ஆபேத் நேகோ என்பவர்களும், குறிப்பாய் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது இந்த 4 பேர்கள் மிகவும் விசேஷமாய் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம் என்றால், இதெல்லாம் எங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இவைகள் இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதை பற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறீர்கள், கேட்டு இருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையின்படி வாழ்வதுதான் முக்கியம். அதான் நான் சொன்னேன். முதலாவது வாசித்தோமே, அதாவது இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாயிருக்கிறது. அப்படி என்றால் பிரியமானவர்களே, வாசிப்பது கேட்பது ஒரு பெரிய ஒரு சாதனை இல்லை. மாறாக அந்த வாசித்ததை கேட்டதை, அதாவது வேதத்தில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ள வேண்டும்.
அதுக்குத்தான் தேவனுடைய ஊடகமாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அருளி இருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். எனவே இதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிரியமான தேவச்சனமே, யோசித்து பாருங்கள். நாமும் இந்த நாளிலே கூட ஒரு அகதிகளாக, பரதேசிகளாகத்தான் இருக்கிறோம். ஆனா அதை நாம் மறந்து விடுகிறோம். இல்ல, நான் சொந்த வீட்டில் இருக்கிறேன், சொந்த நாட்டில் இருக்கிறேன், எனக்கு சொந்தமானதில் இருக்கிறேன், பொருட்கள் என்னுடைய சொந்தம், குடும்பம் என்னுடைய சொந்தம் என்று எல்லாம் சொந்தம் சொந்தம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்ல, இது மடமை. இது கொஞ்சம் நீங்கள் வளர்ச்சி அடைந்திருந்தால் இந்த சொந்தம் நிரந்தரம் அற்றது என்பதை உங்களுடைய நினைவிலும் வாழ்க்கையிலும் வைத்துக் கொள்வீர்கள். இங்கே எதுவுமே சொந்தம் இல்லை. நாம் வருகின்ற பொழுது எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, போகின்ற பொழுது எதையும் கொண்டு போறதும் இல்லை. ஆனா ஒன்றே ஒன்று எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி நம்முடைய கிரியைகள், நாம் வாழ்கின்ற இந்த வாழ்நாளிலே நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைகள் எப்படி இருந்தது என்பது, அது பரலோகத்தின் தேவன் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறார். நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் நடக்கின்ற நடைமுறைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இது நாம் போனதின் பின்பு, இந்த உலகத்தை விட்டு போனதின் பின்பு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு போட்டு காட்டப்படும். எனவே தான் இந்த வேதாகமம் கர்த்தர் தம்முடைய ஊடகத்தை நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு சிறந்த பொக்கிஷம். இந்த வேதம் என்பது ஒரு சிறந்த பொக்கிஷம். இந்த உலகத்துல எல்லாரும் பொக்கிஷங்களை, சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த வேதாகமத்தை போல சொத்தும் பொக்கிஷமும் அழியா சொத்து இது ஒன்றுதான். ஆனா மற்ற சொத்துக்கள் எல்லாம் அழிந்துவிடும். சொந்த பந்தங்கள் எல்லாம் அழிந்து விடுவார்கள், எல்லாம் இல்லாமல் போய்விடுவார்கள். நாம் காண்கின்றவைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடும். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம், குறிப்பாக தேவன் நமக்கு தந்த இந்த ஊடகம் ஒருபோதும் ஒழியாது, அழியாது. ஏனென்றால் இதுவே நிரந்தரமானது. ஆமென். ஆகவே நீங்கள் நிரந்தரமானதை பற்றிக் கொள்ளப் போகிறீர்களா, நிரந்தரம் அற்றதை பற்றிக் கொள்ளப் போகிறீர்களா என்பதை உங்களுடைய சிந்தையிலே நிறுத்தி பாருங்கள். இன்னைக்கு எல்லாம் பரபரப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. எதற்கு உபவாச ஜெபம், எதற்கு ஆராதனை கூட்டங்கள், எதற்கு ஸ்பெஷல் மீட்டிங்கள், எதற்கு ஜெபங்கள்? இதெல்லாம் எதற்காக நடக்கின்றது என்றால், மறுமையை நோக்கி நடக்கின்றதா அல்லது வெறுமையை நோக்கி நடக்கின்றதா? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? வெறுமை என்பது என்ன, மறுமை என்பது என்ன? நான் சொல்ற புரியுதா? வெறுமை என்று சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிகிறதா என்னவென்று? புரியுது பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். என்ன நான் சொல்ல வருகிறேன்? வெறுமை என்றால் என்ன? உலக காரியங்கள், அழிந்து போகிற பொருள், உலகம். அழிந்து போகிற காரியங்கள், இது வெறுமை. ஆனா மறுமை என்பது அது நமக்கு, அதுதான் நிரந்தரமானது. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்கள். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கவனிச்சீங்களா? புறம்பான மனிதன் அழிந்து போகிறவன், புறம்பான மனிதன் அழிந்து போகிறவன். ஆக இந்த அழிந்து போகிறதுக்கு மாத்திரம்தான் நாம் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன் என்கின்ற அந்த ஆத்துமா, அதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. எவ்வளவுதான் வேதத்தை கேட்டாலும், எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும்,
அதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. ஆனால் புறம்பான மனிதன் அவன் அழிந்து போகிறவனாயிருக்கிறான். அதை இப்பொழுதே நாம் என்ன செய்யணும்? இவைகள் எல்லாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். 18வது வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். என்ன காணப்படாதவை, என்ன காணப்படுகின்றவை? நம்ம பார்க்கிறதெல்லாம் காணப்படுகிறது, பரலோகம் காணப்படவில்லை. அதான் நித்தியம். அவன் காணப்படுகிறவை அனித்தியம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது இல்லாமல் போகிற ஒன்று, அது அழிந்து போகிற ஒன்று. ஆனால் காணப்படாதவைகள் நித்தியம் என்றால் அதுதான் நிலையான வாழ்வு, நித்திய ராஜ்யம், தேவராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஆனால் இன்னைக்கு மனிதன் பரபரப்பாய் இந்த அழிந்து போகிற உலகத்திற்காகவே உழைத்து ஆனால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை, ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றையும் கொண்டு போகிறதும் இல்லை. இது குறிப்பாய் கிறிஸ்துவுடைய மனதிலே தெளிவாய் இது இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அது இல்லாதபடிக்கு சத்துரு அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். சரி, இப்பொழுது நாம் வருவோம் தானியேல் பக்கமாக. இந்த தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர் தங்களை ஒப்பு கொடுத்ததின்படி காத்து கொண்டார்கள். பாபிலோனுக்கு அகதிகளாக, சிறை பிடித்தவர்களாக கொண்டு போகப்பட்டாலும் ஆனால் அவர்கள் தங்களுடைய தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எத்தனை சத்தியங்களை கேட்கிறோம், எத்தனை வார்த்தைகளை கேட்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கேட்டதில் எத்தனை பேர் உறுதியாயிருக்கிறோம்? எத்தனை பேர் வாழ்க்கையை, இந்த கேட்ட சத்தியத்தின்படி வாழ்க்கையை நாம் செயல்படுத்துகிறோம்? இல்லை, கேட்கிறோம் தான். விருப்பம் பண்ணா கேட்போம், கேட்காம விடுவோம், அப்படி அல்ல. ஆனால் எதற்கு இந்த பரிசுத்த வேதாகமுடைய கைகளிலே தேவன் கொடுத்தார்? ஏன் இந்த ஊடகத்தை தேவன் எழுதி கொடுத்தார்? இந்த ஊடகத்தின் வாயிலாக என்ன உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்? தம்முடைய திருவுள சித்தத்தை அவர் நீங்கள் அறிய வேண்டும் என்றுதான் இந்த ஊடகம் உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவை நாம் கவனத்தில் கொள்வோம் என்றால், அவர்கள் கேட்டதில் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் சொந்த தேசத்தை விட்டு பாபிலோனுக்கு அகதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டு போனாலும் கூட அவர்கள் தேவனுடைய அந்த சத்தியத்தில் உறுதியாயிருந்தார்கள். இதை குறித்து தானியேல் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிப்போம். 8வது வசனம். தானியேல் ராஜா போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஓகே, இப்ப நாம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அவர் உலகத்தோடு அல்லது அந்த பாபிலோனோடு ஒட்டி கொள்ளவில்லை. அந்த பாபிலோன் ராஜ போஜனம் என்றால் எவ்வளவு ஒரு சந்தோஷமான, எவ்வளவு ஒரு வெளியேற பெற்ற போஜனமா இருக்கும், எவ்வளவு ஸ்பெஷல் ஃபுட்டா இருக்கும். சும்மா சாதாரண மக்கள் சாப்பிடுவதை பார்க்கிலும் ஒரு ராஜா சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடு எவ்வளவு மேன்மையானதா இருக்கும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை, இது எந்த மேன்மையா இருந்தாலும் இந்த மேன்மையை விட தேவன் தான் எனக்கு மேன்மை, அவருடைய வார்த்தை தான் எனக்கு மேன்மை. எனவே அவருடைய வார்த்தைக்கு எதிரான எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்ய போகிறதில்லை என்று தானியேலும் தானியேலுடைய நண்பர்களும் தீர்மானித்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே,
நாம எத்தனை முறை தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? எத்தனை முறை சத்தியத்தை கேட்டு நாம் தீர்மானம் எடுத்து, ஆம், நாம் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் இருக்கணும் என்று எத்தனை முறை நாம் சத்தியத்தை கேட்டு தீர்மானம் எடுத்தாலும், ஆனால் அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த தீர்மானத்தில் நிலைத்திருப்பதில்லை. இன்னைக்கு கேட்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோம், பிறகு பழையபடி நம்முடைய மாமிசத்துக்குரிய காரியம், உலகத்துக்குரிய காரியம் தான் போய்கொண்டிருக்கிறது. ஜெபம் கூட நம்முடைய இச்சைக்கேற்றபடிதான் ஜெபம். பிரசங்கம் கூட இச்சைக்கேற்றபடிதான் பிரசங்கம். வாக்குத்தத்தம் கூட இச்சைக்கேற்றபடிதான் வாக்குத்தத்தம் எடுக்கிறது. ஆனால் தேவனுடைய விருப்பத்துக்கு எதையும் செய்கிறது இல்லை. தேவன் நம்முடைய விருப்பத்தை செய்ய வேண்டும் என்று முனைப்பு காட்டுகின்றோம். ஆனால் தேவனுடைய விருப்பத்துக்கு நான் செய்கிறேனா என்பதை நாம் கவனிப்பது குறைவு. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜெபம் எல்லாம் பண்ணுகிறோமே, இந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நாம் திருப்தி அடைகிறோம். நல்லா ஜெபித்து விட்டோம், ஒரு மணி நேரம் ஜெபித்து விட்டோம், பல மணி நேரம் ஜெபித்து விட்டோம், 3 நாள் உபவாசம் இருந்து விட்டோம், ஒவ்வொரு வாரங்களிலும் உபவாசம் இருக்கிறோம். எல்லாம் திருப்தி அளிக்கிறதே தவிர இதெல்லாம் எதற்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவா, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவா நாம் இவைகளை எல்லாம் செய்கிறோம்? இல்ல, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த காரியங்கள்லாம் நடைபெறுகிறது. இதை குறித்து நாம் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க போகிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தில் தேவன் பிரியம் கொள்ள வேண்டும். தேவனுடைய விருப்பம் இருக்க வேண்டும். நாம் வாசிக்கலாம். அதே தானியேல் புத்தகத்திலே 9வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ரைட். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்றைக்கு அன்றைய நாட்களிலே தானியேல் தேவனுக்கு பிரியமாய் நடந்தான் என்பதை பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இன்னைக்கு நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறோமா? நமக்கும் பதிவு செய்யப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரிப்போர்ட் நமக்கு பரலோகத்திலே பதிவு செய்யப்படுகிறதா? என்றைக்காவது சிந்தித்து பார்த்தீர்களா? யோசித்து பாருங்கள். ஆனா எல்லா காரியமும் செய்யறோம், பைபிள் படிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், சபைக்கு போகிறோம், எல்லாம் செய்யத்தான் செய்கிறோம். ஆனால் அவருக்கு பிரியமாய் நான் நடக்கிறேனா? பிரியமானவனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்ற அளவுக்கு நம்முடைய ஜெபம் இருக்கிறதா? நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோசித்து பாருங்கள். ஜெபத்துல வசனங்களை எல்லாம் பயன்படுத்துகிறோம், நல்லதுதான். அந்த வசனத்துக்கும் ஜெபத்துக்கும் ஒப்பீடு செய்து பார்த்தால் அது சரியா இருக்கிறதா அல்லது பிழையா இருக்கிறதா? இதை பற்றி ஏதாவது சிந்தித்து பார்த்தீர்களா? எழுந்தமான போக்குல நாம் நம்முடைய இஷ்டத்துக்கு ஜெபங்களை அடித்து விடுகிறோம், அடித்து நொறுக்குகிறோம். கவனியுங்கள். நம்முடைய இச்சைக்கேற்றபடி ஜெபம் பண்ணுகிறோம், தேவனுடைய விருப்பத்தின்படி ஜெபம் பண்ணுகிறோமா? எப்படி ஜெபம் பண்ணுகிறோம்? நம்முடைய ஜெபம் வாழ்நாளில எதை மையப்படுத்தி இருக்கிறது? நம்முடைய ஜெபங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய ஜெபம் எதை மையப்படுத்தி இருக்கிறது? ஆக நம்முடைய பாதுகாப்பை மையப்படுத்தி இருக்கிறது, நம்முடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தி இருக்கிறது, நம்முடைய தேவைகளை மையப்படுத்தி இருக்கிறது. ஆனால் நான் தேவனுக்கு உகந்தவளாய் இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்துகிறதா? தானியேலை போல தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய பிரியத்தை செய்வதற்கு நம்முடைய ஜெபமோ உபவாசமோ, நம்முடைய சபை கூடுதலோ, ஆராதனை கூடுதலோ, ஆராதனைகளோ
தேவனை விருப்பப்படுத்துவதற்கு, தேவனை பிரியப்படுத்துவதற்கு அது மையப்படுத்துகிறதா? யோசித்து பாருங்கள். இல்லை. நம்மை திருப்திப்படுத்த வேண்டும். நாம் திருப்தி அடைய வேண்டும். இதுதான் நம்முடைய செபங்கள். இதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம் பாருங்கள். சிம்பிள். நீங்கள் பார்த்த வசனம் தான். ஆனால் பாருங்கள் நாம் எவ்வளவு மடமையான ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று. வசனங்கள் எப்படி கையாளப்படுகிறது? நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி வசனம் கையாளப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து அவர்தான் ரோல் மாடல். அவர்தான் நமக்கு ஹீரோ. அவரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர்தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொன்னார். வேற யாரையும் ரோல் மாடலா வைக்காதீங்க. வைக்க முடியாது. எந்த மனுஷனையும், எந்த தலைவர்களையும், யாரையும் ரோல் மாடலா வைக்க வேண்டாம். இயேசுவை மையப்படுத்துங்கள். இயேசு எப்படி ஜெபித்தார் அதை நீங்கள் பாருங்கள். இயேசு எப்படி ஜெபித்தார்? சும்மா கத்து கத்தி அங்க இங்க எல்லாம் அவர் செய்யவில்லை. சிம்பிளா அவர் ஜெபம் பண்ணினார் பாருங்க. ஒரு காற்றும் கடலும் கொந்தளித்த போது அந்த கொந்தளிப்பை விட அவர் சத்தம் போடவில்லை. ஆனா இன்னைக்கு நமக்கு சத்தம் தான் இருக்கிறது. சபைகளில சத்தம், எல்லாரும் கத்துன்னு கத்துறோமே தவிர சத்தியம் எங்கே இல்லை. பிசாசுகள் எல்லாம் திரட்டும் போது, நானும் ஒரு பாஸ்டர், நானும் சபை வைத்திருக்கிறேன் என்கிறபடியால் நான் சொல்லுகிறேன் சில அனுபவங்களை. சில விசுவாசிகள் ஒழுங்கா ஜெபிக்க மாட்டாங்க. அவர்களுக்குள்ள ஃபயர் ஆயிரும். தச்சல யாருக்கும் ஒரு பிசாசு ஆடினால் சத்தம் காரியங்கள் செய்ய மாட்டார்கள். பெரிய கர்த்தத்தின் எழுப்புதல் வரும் செய்தார். எனவே அவர் சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலும் வல்லமை இருக்கிறது. ஆனா நம்முடைய விருப்பத்தை செய்து கொண்டு 1000 வார்த்தைகளை கத்துனாலும் கண்டுபிடிக்க வேண்டும். இது மாறணும். ஓகே 2024ஆம் ஆண்டு 2025ஆம் ஆண்டு உங்களை ஆயத்தப்படுத்தினது. மாறுங்கள், வாழ்க்கை மாறட்டும். எத்தனையோ தலைப்பின் கீழ் உங்களுக்கு வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை தவிர நிறைய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு இருக்கிறீர்கள். எத்தனையோ தலைப்பின் கீழ் மிக தெளிவாக வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மாற வேண்டும். வருடம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்குத்தத்தங்கள், மாதம் வாக்குத்தத்தங்கள், அது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுதான். ஜெபங்கள், ஆராதனைகள், உபவாசங்கள் எல்லாம் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றதான். ஆனா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி அர்ப்பணம் செய்தீர்கள்? இந்த தானியேலை நாம் பார்க்கின்ற பொழுது, தானியேல் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினதை பார்க்கிறோம். குறிப்பாய் நான் உங்களுக்கு சொன்னேன், நான் கூடுதலாக பொருளாதாரத்தை சார்ந்து பிரசங்கம் பண்ணுவதில்லை. ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு விருப்பம் பொருளாதாரத்தை பற்றி பேச வேண்டும், அல்லது நம்முடைய கவலையை பற்றி பேச வேண்டும், நமக்கு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றுதான் இன்னைக்கு அநேகர் விரும்புகிறார்கள். அதையே அவர்கள் செய்கிறார்கள். ஒரு நாள் நானும் ஒரு போதகரும் பேசிக்கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் இல்லாம கடிந்து கொண்டெல்லாம் போதிக்கிறது இல்லை பாஸ்டர், சும்மா சிம்பிளா ஏதோ வாராங்களா வந்துட்டு போறாங்க, நமக்கு என்ன கேட்டா என்ன கேட்கிறா கேட்காட்டி என்ன, சபைக்கு ஆள் வந்தா போதும், ஆக டைப் பண்ணா ஓடி போயிடுவார்கள். மற்றது நாம
ஆக நம்ம பலமான ஆகாரம் கொடுத்தால் ஓடி போய் விடுவார்கள் என்னெல்லாம் சொல்ல கேள்விப்பட்டேன். அது அவருடைய விருப்பத்தின்படி அவர் ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, நம்முடைய விருப்பத்தை செய்கிறவர்கள் தேவன் பிரியப்படுவதில்லை. தானியேலை பார்த்து சொன்ன பிரியமானவனே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அவ தானியேல் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததாக வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருகின்ற பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னதையும் பார்க்கிறோம். அப்ப ஏன் இவர்களில் பிரியமானவர்கள் என்று பிதாவாகிய தேவன் அங்கே சொல்ல காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்ததுனாலே தானே, தேவனுடைய பிரியத்தை செய்ததுனாலே தானே. இப்ப இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டால் அவர் தனக்காக எதையுமே செய்யவில்லையே. அவர் தேவன், அவர் செய்வார். தானியேல் அவர் அப்ப அந்த காலத்துல செய்திருப்பார், அவருக்கு விஷயம் விளங்கையில ஒன்றும். ஆனா இப்ப நாங்கள் நவீன காலத்துல எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள், தேவைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அப்ப இப்ப போய் நீங்க பிரியம்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களே. அப்ப புருஷனுக்கு பிரியமா இருக்கணும், பஞ்சாதிக்கு மனைவிக்கு பிரியமா இருக்கணும், பிள்ளைகளுக்கு பிரியமா இருக்கணும், மாமா மாமிக்கு பிரியமா இருக்கணும், அண்ணன் தம்பிக்கு பிரியமா இருக்கணும், பக்கத்து வீட்டு அயல் வீட்டுக்காரருக்கு பிரியமா இருக்கணும். அப்ப இப்படி இருக்கும்போது தானியேலை போய் சொல்லி கொண்டிருக்கிறீங்களே, இயேசுவை பற்றி சொல்றீங்களே, அவங்களுடைய கதைகள் வேற, எங்களுடைய கதைகள் வேறு என்று நினைக்கிறீங்களா? இல்ல. ஏன் அது எழுத, எதற்காக இந்த பைபிள் வசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது? நாமும் அப்படி வாழ்வதற்காகத்தான். உங்களை பார்த்து, நம்மை பார்த்து பிரியமானவனே பிரியமானவளே என்று தேவன் சொல்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா? நீங்க விரும்ப இல்லையா? அந்த விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, நம்முடைய வீட்டில எல்லாம் நம்முடைய சொந்தக்காரே, நம்முடைய உறவுகளே, சனியனே, மூதேவியே, எரும மாடு, கழுத, நாய், பேய் என்றெல்லாம் நல்ல திட்டு வாங்கி இருக்கிறோம். அப்படித்தானே? ஏச்சு வாங்கி இருக்கிறோம். ஆனா செல்லமே, என்ன சொல்றது, பிரியமே அப்படி என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்ப குடும்பத்துல கூட சனியனே, பேயே, பிசாசே என்றுதான் நாங்கள் திட்டு வாங்கி இருக்கிறோம். ஆனால் தேவன் உங்களை அநீதிக்காரன் என்று சொல்வது விருப்பமா, பிரியமானவன் என்று சொல்வது விருப்பமா? பிரியமா இருக்கணும். அப்ப என்றைக்குமே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பிரியத்தை வேதத்திலே காண வேண்டும். எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை? நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? அது தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே என்னையும் என் குடும்பத்தையும், ஆண்டவரே வீட்டுக்கு இந்த தேவை இருக்கிறது, அந்த பொருளாதார தேவை இருக்கிற ஆண்டவரே, இந்த கவலை இருக்கிற ஆண்டவரே, இந்த பிரச்சனை இருக்க ஆண்டவரே, இதையே சொல்லி 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 காலத்தை கடத்துகிறோமே, இதுல தேவன் பிரியப்படுவாரா? யோசித்து பாருங்கள். இதுல தேவன் பிரியமுள்ளவரா இருப்பாரா? இல்ல. இது எதிரினுடைய ஒரு டெக்னிக், சாத்தானுடைய ஒரு மாய தந்திரம், எங்களை மடக்கி அடிமைப்படுத்துவது. நாம யார்? நாம் தேவ ஜனங்கள். நமக்கு தேவன் கொடுத்த பவர் என்ன? தேவன் நமக்கு தந்த வல்லமை என்ன? கிருபை என்ன? அந்தஸ்து என்ன? யோசித்து பாருங்கள். நாம் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? யாக்கோபோட அண்ணனை போல இருக்கிறோம். யாக்கோபோட அண்ணன் பேர் தெரியுமா உங்களுக்கு? ஏசா. ஓகே, வெரி குட். இந்த ஏசாவை போலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எப்படி ஏசா வாழ்ந்தான்? கொஞ்சம் அதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போம் என்றால் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்கள். 15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும்.
தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 17 ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். இந்த ஏசாவை குறித்து பார்ப்போம் என்றால், பாருங்கள், இவன் தான் யாக்கோபுக்கு மூத்த பிள்ளை. யாரு? ஈசாக்குக்கு மூத்த பிள்ளை ஏசா. அப்ப மூத்த பிள்ளைக்குத்தான் இஸ்ரவேலினுடைய நியாயாதிக்கத்தின்படி, சட்டத்தின்படி சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கணும். அதாவது அது ரெட்டிப்பான, இப்ப பிள்ளைகள் ஒரு பங்கு கொடுத்தா, ஆனா சேஷ்ட புத்திர பாகம் உள்ளவர்களுக்கு 2 பங்கு கொடுப்பார்கள். அதிகமான அந்தஸ்தும் அதிகமான உரிமையும் அதிகமான காரியங்களும் அந்த மூத்த பிள்ளைக்கு இருக்கும். அது வளமையாகவே இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான். இன்னைக்கு அப்படி யாரும் பார்க்கறது இல்லை. அந்த மூத்த பிள்ளைக்கு ஒரு அப்பா அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், இவன் வந்தான். இவன் என்ன செய்தான்? வேட்டையாடி கொண்டு வந்தான். இவருக்கு நல்ல இறைச்சி சாப்பிடதான் விருப்பம். அப்ப அப்பாவுக்கும் அதான் விருப்பம். ஆனா இன்னொருவன் இருந்தான். அவன் வீட்டு வேலையை செஞ்சுட்டு, வெங்காயம் உரிச்சிட்டு, பச்சை மிளகா வெட்டிட்டு, சட்டிப்பானை கழுவிட்டு, முத்தம் கூட்டிட்டு இப்படி இருந்தான். யாரு? யாக்கோப்பு. அதனால அவங்களோட அம்மாவுக்கு அது பிரியம். இவர் நல்ல சாப்பாட்டு பிரியர் போல இருக்கு. நல்ல இறைச்சி சாப்பாடு. ஏண்டா ஈசாக்கோட அப்பா நல்லா இறைச்சி கொடுத்து பழகியிருக்காரு. இன்னைக்கும் பாருங்க, கீரை சாப்பிடுங்க, காய்கறிகள் மரக்கறிகள் சாப்பிடுங்கன்னா பிள்ளைகள் சாப்பிடாது. மீன் இறைச்சி என்றா, முட்டை என்றா பிள்ளைகள், முட்டை கூட அது 2ஆம் தரம் தான். இறைச்சி மீன் என்றா உடனடியாக பிள்ளைகள் சாப்பிடும். அதுபோல நம்ம வீட்டுல மட்டும் இல்லை, ஆபிரகாம் வீட்லயும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. அவங்களோட அப்பா இறைச்சி கொடுத்தே பழகிருக்கார். அதனால இவர் பிரியமா இறைச்சி சாப்பிடுவார். எனவே இவர் வேட்டையாடிட்டு வந்து, வீட்டுல நிறைய கோழி இருந்திருக்கும், ஆடு இருக்கும், மாடு இருக்கும், இதெல்லாம் அவர் விருப்பம் இல்லை. அங்க போய் நல்ல காட்டு பன்றி, மான், மர இப்படி எல்லாம் வேட்டையாடிட்டு வந்தா அதனால சுவையா சாப்பிட்டு பழகிருக்காரு. இப்ப இவர் அப்பாவுக்கு பிரியமா நடந்திருக்கிறாரு, இவர் அம்மாவுக்கு பிரியமா நடந்திருக்கிறாரு. சரி, எது எப்படி இருக்கட்டும். இந்த சம்பவம் நடைபெற்ற அந்த நாட்களிலே இவர் களைத்து விழுந்து வருகிறார். தாகத்தோடு பசியோடு வருகிறார். தம்பிக்காரன் பயிற்றங்கூளை காய்ச்சி கொண்டிருக்கான். கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறான், கஞ்சி வச்சிட்டு இருக்கிறான். உடனே வந்ததோட இவருக்கு ஒரு பசி, தாகம். கேட்டிருக்கலாம், அதில் போட்டு சாப்பிட்டுருக்கலாம், இல்லை அம்மாட்ட கேட்டிருக்கலாம், யார்கிட்டையும் கேட்டிருக்கலாம். ஆனா இவர் அதுக்கு மாஸ்டர் யார்? கஞ்சி மாஸ்டர் யாரு? கூழ் மாஸ்டர் இவர் தான். யாரு? தம்பிக்காரன் யாக்கோபு. தம்பி, எனக்கு இந்த கஞ்சியத்தா, இந்த கூழத்தா என்று கேட்டதோட அவர் பொல்லாத சாதாரண ஆள் இல்லை. சட்டிப்பானை கழுவிட்டு வெங்காயம் வெட்டினாலும் லேசான மூலக்காரன் கிடையாது. உடனே சரி, ஓகே, நான் கூழ் தருகிறேன், கஞ்சி தருகிறேன், நீ எனக்கு கொண்டு தர வேணும். என்ன தர வேணும்? நீதான் சிரேஷ்ட புத்திர பாகம், நீதான் மூத்த மகன், சரியா? நீ அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை தா, நான் உனக்கு கூழ் தருகிறேன், கஞ்சி தருகிறேன் என்று சொன்னா. அட போடா, அதை வச்சுட்டு நான் என்னடா செய்ய போறேன்? அதனால ஒண்ணுமில்ல, நீ எடுத்துக்க, அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்க, எனக்கு இப்ப தேவை கஞ்சி தான். கவனிச்சிங்களா? உடனே அதை விற்று போட்டான். அட்லீஸ்ட் அற்ப கஞ்சிக்காக, கூழுக்காக. அதுபோலத்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தை அற்ப இந்த உலகத்துக்காக விற்று போடாதீர்கள். அங்கே பார்க்கிற அவன் திரும்ப யோசித்தான். ஐயோ, இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய மேன்மையான ஒரு சுவிகாரம், இத சும்மா கஞ்சிக்காக கொடுத்துட்டேன் என்று அழுதான், கதறினான். கேட்க கிடைக்கவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இது உங்களுக்கு முன்மாதிரி எச்சரிக்கை. அவை சும்மா அற்பமாக இந்த சாப்பாட்டுக்காக, இந்த பணத்துக்காக, இந்த வீட்டுக்காக, இந்த பொருளுக்காக உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த மேன்மையான அந்த புத்திர சுவிகாரத்தை
விற்று போடாதீர்கள். விற்று போடுவதற்கான சூழ்நிலைகள் வந்தாலும் விற்று போடாதீர்கள். ஏனென்றால் அந்த சுவிகாரம் எவ்வளவு மேன்மை என்பது அவனுக்கு பிந்திதான் தெரிந்தது. அது போலத்தான் உங்களுக்கும் இப்ப உங்களுக்கு மேன்மையானது பொருளாதாரமாய்த்தான் இருக்கும். இப்ப உங்களுக்கு மேன்மையானது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த இந்த உலகமாய்த்தான் இருக்கும். ஆனா கவனத்தில் கொள்ளுங்கள், அதல்ல அதல்ல. உண்மையாய் நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தால் அவர் உங்களுக்கு தர வேண்டியதை அவர் தருவார். கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஆசீர்வாதத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நீங்கள் ஏன் வேதனையை கூட்டிக் கொள்ளுகிறீர்கள்? உலகத்தை தேடி உலகத்தில் உள்ளவர்களை நாடி வேதனையை எதற்கு கூட்டிக் கொள்ள வேண்டும்? யோசித்து பாருங்கள். ஆனா கர்த்தரை உண்மையாய் தேடினால், அவருடைய வார்த்தையை சத்தியத்துக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்ந்தால் நமக்கு அமைதியான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்வையும் நிரந்தரமான பொக்கிஷத்தை அவர் தர வல்லவராயிருக்கிறார். இது தெரியாமல் தடுமாறி கொண்டு திரிகிறோமே. யார் தலையிலே கையை வைத்து ஒரு குறி சொல்லுவார்கள், யார் கை சாஸ்திரம் சொல்லுவார்கள், யார் கிளி சோஸ்திரம் பார்ப்பார்கள். கிளி சாத்திரம் தான் எனக்கு நிறைய இருக்கிறது. யோசித்து பாருங்க. வாக்கு தத்தம் என்ற போர்வையில சாத்திரம் பார்க்கிறோம். இந்த கிளி சாத்திரம் இப்ப யாரும் கிளி சாத்திரக்காரன் யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை. முந்தையெல்லாம் அந்த கிளி சாஸ்திரக்காரன் இருப்பான். அவன் அந்த புத்தகம் மாதிரி அடுக்கி வச்சிருப்பான், கூட்டுக்களை கிளிய வச்சிருப்பான். அந்த புத்தகத்தை எல்லாம் ஒரு 10-15 புத்தகத்தை போட்ட பிறகு இந்த கிளிய வந்து இவருக்கு ஒரு நல்ல ஏடு எடுத்துப்பாரு அப்படி என்று சொன்னா அது ஒரு கிளி வந்து எடுத்து ஒன்றை எடுத்து போடும். அந்த எடுத்து போட்ட பிறகு அதுக்குள்ள என்ன எழுதி வச்சிருக்கிறதோ அதை வாசித்து இதுதான் உன் வாழ்க்கையில நடக்க போகிறது என்று அவர்கள் சொல்லுவாங்க. அதுதான் இப்ப வாக்குத்தத்தம் என்ற போர்வையில இப்ப நடக்குது. இதெல்லாம் தவறுங்க, இதெல்லாம் பிழை. நாங்க இப்படி சொன்னா நீங்க கோவிப்பீங்க. ஆனா சத்தியத்தை நாங்க சொல்லுகிறோம், அது தவறு. நம்முடைய இச்சைக்கேற்றபடி வாக்குத்தத்தம் எடுக்கிறது இல்ல. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றதான் வாக்குத்தத்தம் எடுக்கணும். யோசித்து பாருங்கள், அது தவறு. நம்ம வாழ்க்கை மாறணும். 2025 மாறிச்சுதா? மாறல. 2026 மாறுமா? இல்ல. பழக்க தோஷம், நாங்க விட முடியாது, நாங்க பழகின பழக்கத்தை எங்களால விட முடியாது என்று நிற்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். ஆகவே இந்த ஏசா அழுது புலம்பியும் மனம் மாறுதலை காணாமல் போனார். ஏனென்றால் அற்ப இந்த கூழுக்காக. இதைத்தான் வேதம் எச்சரிக்கின்றது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். Oh, glory to God. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். 19வது வசனம். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டி இருப்பார்களே. இன்னும் 15 19 1 கொரிந்தியரா? ஆமா, 15-19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அதுதான் அந்த ஏசாவை போலதான் போக போறோம். அதைத்தான் ஏசாவை போல நீங்க இருக்க வேண்டாம் எழுதி இருக்கிறது எபிரேயர் நிருபத்துல. இப்ப ஏசா எதற்கு முயற்சி செய்தான்? அவனுக்கு அந்த வீட்டுல இருந்த அந்தஸ்து என்ன? அவனுக்கு அந்த வீட்டுல இருந்த உரிமை என்ன? இந்த அற்ப கூழுக்காக அதை விற்று போட்டானே. அதுபோல நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றினால் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் போய்விடுங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது அல்லவா? ஏன் இதை நீங்கள் கேட்பதில்லை? இவை எல்லா கூட்டங்களும், எல்லா உபவாசங்களும், எல்லா ஆராதனைகளும், எல்லா ஜெபங்களும் எதை மையப்படுத்தி இருக்கிறது? பொருளாதாரத்தையே மையப்படுத்தி இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும் எதை மையப்படுத்தி இருக்கிறது? பொருளாதாரத்தையே மையப்படுத்தி இருக்கிறது. இம்மைக்காக மாத்திரம் இன்னைக்கு நிறைய பேர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பின்னுக்கு யோசிக்க போகிறார்கள். ஏசா யோசித்தது போல ஒன்றும் செய்ய முடியாது. காலம் கடந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஊடகமாகிய பரிசுத்த வேதாகமுடைய கைகளிலே கிடைத்திருக்க தடவியாகிலும் நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அறியாமையுள்ள காலத்திலே தேவன் அறியாதவரை போல இருந்தார். இப்பொழுது நாம் எங்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆகவே 2025ஆம் ஆண்டு ஒருவேளை நீங்கள் அது தெரியாமல் இருந்திருக்கலாம், 24 தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வருடமாவது நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் வாழ ஒப்புக் கொடுக்கிறீர்களா? ஆமென். யோசித்து பாருங்கள். பொருளாதாரத்தை பற்றி இன்னைக்கு பாருங்க, தவறான உபதேசங்கள், தவறான போதனைகளுக்குள்ள சிக்கொண்டு கிடக்கிறோம். பொருளாதாரத்தை பற்றி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. யாருக்கு பொருளாதாரம் மேம்படும், யாருக்கு டெவலப் ஆகும்? யோசித்து பாருங்கள். 1வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்கள். 1ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை. அவன் ஓரமாய் நடப்புக்கு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதுதான் வார்த்தை சொல்லுகிறது. கவனிங்க. இப்ப இப்படிப்பட்ட வார்த்தைகளை பொறுக்குவோம். 23ஆம் சங்கீதம் பிரியமான, ஒரு சில 91ஆம் சங்கீதம் பிரியமான சங்கீதம். அப்ப இந்த வசனம் தான் எங்களுக்கு பிடிக்கும், இந்த வசனம் தான் எங்களுக்கு தேவை என்று பொறுக்கி எடுக்கிறோம். இப்ப இந்த வசனத்துல பாருங்க, இந்த வசனத்துல பாருங்க, செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்ப நம்முடைய ஜெபம் தவறாய் போகுது பாருங்க. என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இந்த 1வது சங்கீதம் 3வது வசனத்துல சொன்னீங்களே, செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்களே, இப்பொழுது நான் செய்ய போறேன், வாய்க்க பண்ணுங்க. அவர் செய்ய போறார், வாய்க்க பண்ணுங்க என்று கதறுகிறோம், கத்துகிறோம். அந்த வசனம் இருப்பது உண்மைதான். ஆனால் நாம் தவறாய் புரிந்து கொண்டதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? நாம ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கிறோம், செய்யுங்கன்னு கட்டளை கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பிரியம்? அவருடைய பிரியம் என்ன? 2வது வசனம் தான் அவருடைய பிரியம். வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ரைட். இப்ப 2வது வசனத்தை விட்டு விடுவோம். 3வது வசனத்தை வைத்துக் கொண்டு ஜெபிக்கிறோமே, இது நியாயமா? இது நீதியா? இது எது இச்சை அல்லவா? இது மனுஷனுடைய ஆசை அல்லவா? உங்களுக்கு ஏதாவது பெற்றுக்கொள்ள வேணுமென்றால் ஏதோ ஒரு வசனத்தை பொறுக்கி எடுத்துக் கொள்ளுவீங்க. அதை வாக்குத்தத்தம் என்ற பேர்ல வச்சுக்கொண்டு அதை வச்சுட்டு என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறோம். அப்ப 3வது வசனத்தை வைத்து ஜெபிக்கிற நீங்கள் ஏன் 2வது வசனத்தை கவனிப்பதில்லை? 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? திரும்ப வாசியுங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்குத்தான் வாய்க்கும், சும்மா கத்துறவனுக்கு வாய்க்காது. கர்த்தருடைய வேதத்துல பிரியம் இல்ல, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறது இல்ல, அதன்படி வாழ்றது இல்ல. ஆனா இவருக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்படணும். தேவன் எல்லாம் இவருக்கு அள்ளி கொடுக்கணும். அதுக்கு இவர் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டிருப்பாரு. ஆனா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றதில்லை. வாசியுங்கள். ஆதியாமம் 12:2. இதெல்லாம் வாசித்த பகுதி தான், திரும்பவும் நாம வாசிப்போம், கவனிப்போம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை மேன்மைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வசனம் வாக்குத்தத்தத்துக்கு எடுப்பீங்க. போதகர்களும் என்ன செய்வாங்க? வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு ஜெபிப்பீங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் சொன்னீங்களப்பா, இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களப்பா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னீங்களே, உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, கத்துன்னு கத்துறது. இது எப்படி நிறைவேறும்? 1வது வசனம் இல்லாமல் 2வது வசனம் நிறைவேறுமா? 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. போறதில்ல, விட வேண்டியதை விடுறதில்ல, ஆண்டவர் சொன்னதை கேட்கறது இல்ல. ஆனா இவரை மேன்மையாக்கணும், இவரை பெரிய ஜாதி ஆக்கணும், இவங்களை ஆசீர்வாதம் கொடுக்கணும். இது என்னையா ஒரு நீதி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு முட்டாள்தனம்.
இந்த ஜெபங்கள் கேட்கப்படுமா? இந்த எழுப்புதல் கூட்டங்கள் ஆண்டவர் மகிமைப்படுவாரா? இந்த உபவாச கூட்டங்கள் அது தேவைதானா? யோசித்து பாருங்கள். அப்ப தேவனுக்கு பிரியமானவைகளை இயேசு சொல்றார், நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறதுனால அவர் எனக்கு செவி கொடுக்கிறார். அப்ப நாங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்காமல், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றாமல் நாம கட்டளை கொடுக்க, அவர் கட்டளையை நாம் கவனிக்கிறது இல்ல, நாம கட்டளை கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தின் ஆவியே போ, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய பொருளாதாரத்தை கெடுக்கிற ஆவியே போ. இப்படி ஜெபிக்கலாமா? பிளீஸ் சிந்திச்சு பாருங்க. இந்த ஜெபம் சரியா? தேவன் செய்ய நினைத்தது தடைபடுமா? சொல்லுங்க. அவர் செய்ய நினைத்தது எவனால் தடுக்க முடியுமா? தடைபடும். தேவன் செய்ய நினைத்தது தடைபடுமான்னு கேக்குறேன். தடைபடாது. அப்ப நாம என்ன சொல்றோம்? தரித்திரத்தின் ஆவியே, பொருளாதாரத்துல கை வச்ச ஆவியே, உன்னை உடிக்கிறோம், இடிக்கிறோம். இதெல்லாம் பொய் ஜெபம் தானே. உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு தெரியாது. நீ முதலாவது வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாயா? அவன் பாவம் பேய் பிசாசு சும்மா கிடக்குறான். 2 பேரையும் குற்றம் சாட்டுறது, பிசாசையும் குற்றம் சாட்டுறது, அடுத்தது தேவனையும் குற்றம் சாட்டுறது. நீ செய்ய வேண்டியது என்ன? வார்த்தை கீழ்ப்படி. ஆபிரகாம் வார்த்தை கீழ்ப்படிந்தான், பெரிய ஜாதியாக மாற்றினார், ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு சந்ததிக்குள்ளே ராஜாக்களை எழுப்பினார். ஆபிரகாம் சிநேகிதன் என்று காணப்பட்டான். அந்த இடத்தெல்லாம் யோசிக்கிறது இல்ல. அந்த ஆதியாகமம் 2வது வசனத்தை பிடித்துக் கொள்றது, 12:2 பிடித்துக் கொள்றது. சங்கீதம் 2வது வசனத்தை தள்ளி விட்டுட்டு 3வது வசனத்தை எடுத்துக்கொள்றது. எங்க கிறிஸ்தவம் பயணிக்கிறது? இப்ப எப்படி வழிநடத்தப்பட்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்க. எனக்கே கவலையா இருக்குன்னா தேவன் எவ்வளவு கவலைப்படுவார்? என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? பொருளாதாரத்தை யாரு உங்களை தடுத்தது? பேய் தடுத்ததா? நீ கர்த்தரை கீழ்ப்படியல, கர்த்தர் ஆசீர்வதிக்கல, கூலியை சம்பாதிக்கிறோன்னு பொத்தலான பையில போடுறான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ பொத்தலான பைய வச்சுக்கொண்டு பேய் எதுக்கு போய் சத்தம் போடுற? பேய் எதுக்கு இப்போ அதட்ட வேணும்? அதை என்ன கட்டளை இடணும்? யோசித்து பாருங்க, நாம எங்க இருக்கிறோம்? வேதம் தானே நமக்கு தரப்பட்டிருக்கு. ஏன் இந்த வேதத்துல வெளிச்சம் இல்லை? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்சியே ஜீவ வழி. ஏன் இந்த வெளிச்சம் வருதில்லை? ஏன் இந்த கண்கள் திறக்கப்படல? அதுதானே 119ஆம் சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிற வாசிங்கள். 119:18. ஓ glory to God. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். கண்கள் திறக்கப்படும். நீங்க வாட்டுக்கு கண் மூடிக்கிட்டு எல்லாம் வேதத்தை வாசிக்க முடியாது, கண் மூடிட்டு எல்லாம் வேதத்தை கேட்க முடியாது. கண்கள் திறக்கப்படணும். வேதத்தில் உள்ள அதிசயங்கள் காணுவதற்கு கண்கள் திறக்கப்படணும். திறக்கப்பட்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்யலாம்? வேதத்தினுடைய ரகசியங்களை கண்டுபிடிக்கலாமே தவிர சும்மா கண்மூடித்தனத்துல என்ன செய்ய முடியாது? வேதத்தை பார்க்க முடியாது. ஓகே, நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு தேவன் உங்களோடு ஸ்பெஷலி பேசியிருந்தால், இடைப்பட்டிருந்தால், பிளீஸ் ஃபீட்பேக், உங்களுடைய பின்னூட்டலை நீங்கள் அறிவிக்கலாம். ரொசான் பாஸ்டர், ஓகே, நான் நிறைவு செய்கிறேன், நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. Okay, Pastor. Thank you, Pastor. Thank you.